ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி எடுக்கிறது தான். இது ஆல்ரெடி ஓணம் அப்போ எடுத்து வச்ச விலாக் தான். இப்போ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சி இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருந்தது. அதனால் அவ்வளோ நாள் போடாமல் வச்சுருந்தோம். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா செண்டுமல்லி, வாடாமல்லி, அதுக்கப்புறம் செண்டுமல்லிலேயே 2 கலரில், ஆரஞ்சு கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, அதுதான் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நித்யாவும் மட்டும்தான் செண்டுமல்லி எடுக்க போகிறோம். வாடாமல்லி அம்மா அம்ச்சி எல்லோரும் எடுக்க போகிறாங்க. நீங்கள் இந்த பூவை என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் செண்டுமல்லின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க என்ன வேறு பூவல் வேறு நேம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இது ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா இப்படி செடியில் பல்பு போட்ட மாதிரி அப்படியே அழகாக இருந்துச்சு. நித்யா ஒரு பூவும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கை சைஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. நான் நித்தியா கொஞ்சம் தான் வீடியோ எடுத்து அதை இது பண்ணிவிட்டு கீழே போட்டு மேலே போட்டு அதை அப்படி இப்படின்னு பண்ணிட்டு சொல்லிவிட்டு பூவை எப்படியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி நிறைய தோண்டி வச்சுக்கிது. பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அம்ச்சி அங்கே வாடாமல்லி எடுத்துக்கிறாங்க. நான் நித்தியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த செண்டுமல்லி தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நானும் அம்ச்சி அம்மா 3 பேர் ஆரஞ்சு கலர் செண்டுமல்லி எடுத்து இதுலேயே அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு பாருங்கள். இது அடுத்த நாள் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நான் காட்டுக்கு போனேன் பூ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அம்ச்சி நான் 3 பேர் தான் இந்த செண்டுமல்லி மட்டும் எடுத்து இந்த கலர் மட்டும் ஆரஞ்சு கலர் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உழைக்கி வச்சுக்கு செடிகளை பூரா பிடிங்கி வச்சுக்குது. அதில் அந்த காட்டில் என்னதே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் அம்ச்சி பாருங்க கண்ணுக்கு கண்ணாடியெல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு ஒரு ஸ்டிக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பூவை கத்தி இல்லைன்னு சொல்லிட்டு பூவை கையிலேயே கிள்ளி போடுறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சீரியல் பல்ப் போட்ட மாதிரியே அப்படியே ஆரஞ்சு கலரில் நல்லா தக்க 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 தக்கன்னு இருந்துச்சு. மூட்டை பார்த்திங்கன்னா 3 மணிக்கே பிடிச்சி 3 to 12 மணி அந்த மாதிரி ஓன சமயத்தில் 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி அந்த சமயத்தில் அந்த டைமுக்கெல்லாம் நம்ம மூட்டை பிடிச்சி போடுற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். எந்த டைமுக்கு வருவாங்கன்னா தெரியாது. நம்ம கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கணும் மூட்டை. அப்போ தான் பிடிச்சி தைச்சி போடுறதுக்குன்னு ஈஸியாக இருக்குது. இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ வாடாமல்லி எடுக்கிறது. ஒரு நாள் ஒரு எடுக்கிற வீடியோ தான் பிச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமில் வேலை இருந்தங்காட்டிக்கு நம்மளால் ஃபுல்லாக விலாக் எடுக்க முடியல. இந்த வாடாமல்லியில் பார்த்திங்கன்னா முழங்குக்குன்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்ணையே தொலைச்சிரு. அதனால் அம்ச்சிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால அது ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை இதுக்குள்ளே போனாலும் அந்த முழங்கெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே போயிருன்னு சொல்லி அம்ச்சி சட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடியெல்லாம் போட்டு தான் அம்ச்சி பூ எடுத்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட சஸ்தி இருந்தால் அவளும் பார்த்திங்கன்னா நானும் எடுக்கிறேன் சித்தா. அவள் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவள் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதே வேலையை அவளும் செய்யணும்னு ஆசைப்படுவா, விருப்பப்படுவா. நம்ம அவளோட ஆசை எதையுமே அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விடணும். அப்போ தான் குழந்தைக்கும் செல்லில் அடிக்ட் ஆகாமல் இந்த மாதிரிலாம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இப்போத்த குழந்தைங்க. இங்க இப்படி பிடிச்சி இல்ல இல்ல
தெரிஞ்சிரு இல்லை ஒரு பூ மட்டும் கொடுங்க இங்கே பாரு சூப்பர் இங்கே வருதா பாப்பாரு நான் பிடுங்குறேன் இங்கே வச்சுக்கோ எவ்வளோ பூவுன்னு சச்சி குத்து குத்தா பிடிச்சில சச்சி குத்தோ அப்படியெல்லாம் இழுக்கக்கூடாது இந்த இப்படி பிடிச்சி நாம்பில நான் அங்கே எடுத்து பார்த்துடு போ போ சிஸ்தி பூ பறிக்கணையும் போகாது இங்கே பாரு அச்சு ஆடிட்டே வா இப்படி பறிக்கணையும் போகாது உன்னை பார்த்தாலே இங்க வா திரும்பி பாரு இப்படி பாரு இப்படி காமி பூ பிடுங்க இந்த கத்தி எடுத்து இப்படி காமி கத்தி எங்க வா இங்க வர அம்மா பாரு சச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சஸ்தி வச்சு கொஞ்சம் ரீல் எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையே எடுத்துட்டு அவ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா வந்து போதும்னு சொல்லிட்டு மூட்டையில கட்டிட்டு நான் கொஞ்சம் அடுத்த நாளைக்கும் பொடிச்சு வச்சுட்டா வந்து இது வந்து வாடாது. இந்த கலர் பார்த்தீங்கன்னாலே அப்படியே எடுத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எடுத்தடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூவையில் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, இந்த செண்டுமல்லி வாடாமல்லி என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ. சஸ்தி எப்படி எடுத்திருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள்.